கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆகா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உபரா ரேவரா ரேகரகாரரா ரேபரா அப்பரா உபரவாரரா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. ரிப்பரா ரிக்கரா ரீவரவாரரா ஒப்பரா ஓபரா உபரவாரரா. என்னாம் அமை ஹரியனமே, என்னாம் அமை ஹரியனமே, என்னாம் கிட்டி சேரனமே, என்னாம் கிட்டி சேரனமே. ரிப்பிரா ஒப்பேரா ஓபரவாரரா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. விவிரா ஓவிரா ஓவரவாரரா அப்பரா ரெப்பரா வீகரகாரரா. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. லிம்பிரா விக்கிரா வீகரிகேரரா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே யான் மனவாளரே, துணையாளரே என் மனவாளரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்கிறோம். மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார். ஆண்டவர் கம்பேர் பண்றாரு. எப்படி கம்பேர் பண்ணுகிறார்? மிருகத்தோட கம்பேர் பண்றார். கேவலமான கல். எப்படி கம்பேர் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இவர்கள் தேவ ஜனம் சந்தோஷமா இருக்கும், பரிசுத்த ஜாதி சந்தோஷமா இருக்கும், இவர்களுக்கு என் சாயல் இருக்குது சந்தோஷமா இருக்கும், இவர்களை நான் தெரிந்து கொண்டேன் சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு மிக மிக கேவலமா மாடு. எங்க வார்த்தைய பலமுறை சொல்லியிருக்க, நீ மாடு மேய்க்க தாத்தா லாய்க்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாடு விலை 40,000 ரூபாய். கட்டாயம் நம்பி எங்கிட்ட நான் மாடா கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு என்னைய எங்க வாத்தியார் இப்படித்தான் என்னை கம்பேர் பண்ணாரு. ஆனா ஆண்டவர் கிருபையினால அவர் கண்களுக்கு முன்னாடி என்னை ஆண்டவர் உயர்த்தினார். சரி, இந்த முன்னணைங்கிறது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். நீங்க கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் கார்டு இதெல்லாம் ஆடு நிக்கிறதா பார்த்திருப்பீங்க. ஆனா பைபிள்ல இந்த முன்னணியில ரெண்டு தான் இருக்கு. முன்னணியில யார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா
2வது அதிகாரம் 7வது வசனத்துல லூக்கா 2:7. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடம் இல்லாதபடியாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். முன்னணை பைபிள் முழுவதும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இந்த முன்னணைங்கிற ஒரு வார்த்தை 2 அர்த்தம். சரி, அந்த முன்னணையில என்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏசாயா சொல்லுவாரு 2 மிருகத்தை தான் அங்க வைக்காங்க. ஒன்று கழுதை, 2வது மாடு. மாடு நமக்கு தெரியும். முன்னணைங்கிறது நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியும், எனக்கு தெரியும். என்னுடைய தாத்தா நிறைய மாடு வச்சிருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு பெரிய தொட்டி இருக்குங்க, அதுக்கு கழனி தண்ணி தொட்டி அப்படின்னு. அதுல வழி தண்ணி, பழைய எதெல்லாம் வேஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. வாழைப்பழத்தோறு, அந்த காய்கறி எல்லாம் சீவுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் தூக்கி அதில் தூக்கி போட்டுருவாங்க. அது மாடு, அது நல்லா உறிஞ்சி டேஸ்டா குடிக்கும். நமக்கெல்லாம் கிட்டே போக முடியாது, வாடா இருக்கும். ஆனா 2 மிருகத்துல உங்களுக்கு தெரியும் மாடு ஒரு வேல்யூபிள் திங் சொல்லி. 2வது கழுதையை குறித்து நீங்க பார்க்கும்போது கழுதை நமக்கு ஒரு வேலை எப்படி தோணும் அப்படின்னா, இந்த காலத்துல வண்ணான் பொதி சுமக்கிறதா கழுதை. ஆனா வேதம் அப்படி சொல்லல. அன்னைக்கு வாழ்ந்த காலத்துல இந்த கழுதைக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்துக்கொள்ளாமா. நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 12வது அதிகாரம் 14வது வசனம். 12:14. அவனுக்கு 40 குமாரர்களும் 30 பேர பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதையின் மேல் ஏறுவார்கள். அது ஒரு சமாதானத்தினுடைய ஒரு வெஹிக்கிள். சமாதானமா போறவர்கள் எதுல போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கழுதையின் மேல தான் போவாங்க. இன்னொரு வசனத்தை நம்ம உங்களுக்கு காட்டுறேன், வாசிப்போமா. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 32வது வசனம். 1 ராஜாக்கள் 1:32. சாலமோன் ராஜாவாகாம இருக்கிறதுக்கு அதோனியாங்கிற ஒருத்தர் நான் ராஜாவான்னு சொல்லி தாவீது ஒரு குளிர்ந்த நிலையில இருக்கார், பிரெயின் யோசிக்காது. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில தீர்க்கதரிசி வந்து பத்சேபால சொல்லி ராஜாவை ஆக்கியாச்சு. ராஜாவை ஆக்கின உடனே சாலமோனை என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 33வது வசனம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசிக்கும் ராஜாவை நோக்கி, என் குமாரனாகிய சாலோமனை என் கோபேறு கழுதையின் மேல் ஏற்றி என் கோட். ராஜா பயணம் செய்வதற்கு என்ன வைத்திருந்தாங்கன்னா ஒரு கோவேறு கழுதை. அந்த கழுதை மேலதான் அவர் வரணும். இது ஒரு வேல்யூபிள் மிருகம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். விலைமதிப்பு கூடின ஒரு மிருகம். இன்னைக்கு நம்ம ஒரு கார்ல போறோம், ஆனா அந்த காலத்துல கார்ல போக மாட்டாங்க, கழுதையில தான் போவாங்க. சரி, இத தீர்க்க தரிசனமாக நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதன் மேலதான் பவனியா வரணும்னு அப்படி கேட்டீங்கன்னா கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறி வருகிறவரா இருக்கிறார். அவ்வளவு ஒரு வேல்யூபிள் மிருகம் தான் கழுதை. மாத்திரமல்ல, லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 10:34. நல்ல சமாரியன் ஒரு பிசினஸ் மேன். அந்த பிசினஸ் மேன் எது மேல ஏறி போறான்னா ஒரு கழுதையின் மேலதான் ஏறி போகிறார். தன் வாகனம் அப்படின்னு இருக்கு. அதுல ஏறி போகும்போது ஒரு குற்றுயிராய் இருக்கிற ஒருத்தனை பார்க்கிறார். பார்த்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 34 கிட்ட வந்து அவன் காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து
காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி இந்த கழுதை ஒரு டிரான்ஸ்போர்ட். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு குட்டி யானை அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அது என்ன வேலையோ அந்த அளவுக்கு வேல்யூ உள்ளதான் அது. இதனால்தான் முன்னணிங்கிற ஒரு இடத்துல கழுதையையும் மாடையும் கட்டி வச்சிருக்காங்க. இதுல ஆடை கிடையாது. ஆடை எங்க வைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூடாரத்திற்குள்ள வைப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். சரி, அப்ப நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளணும் இது எது கிடையாது அப்படின்னு புரியும். ரைட். இப்ப ஒரு கம்பாரிசனா நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு கம்பாரிசன். அது என்ன கம்பாரிசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமே. எரேமியா 8வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 8:6. நான் கவனித்து கேட்டேன். நான் கவனித்து கேட்டேன். இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா இறைவன் நான் கவனித்து கேட்டேன் என்று சொல்லி தன் பொய்யின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற ஒரு நிலை. யுத்தத்திற்கு பாய்கிற குதிரை போல் அவர்கள் வேகமாக ஓடினார்கள். கம்பரிசன் பாருங்க. 7வது ஆகாயத்து நாரை முதலாய் தன் வேலையை அறி. இந்த நாரையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா வித்தியாசமான கலரா இருக்கும். அது ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு மைக்ரேட் ஆகி வரும். நாரை அது வித்தியாசமா இருக்கும். இந்த வாயெல்லாம் பெருசா இருக்கும். அதுக்கு தெரியும் எங்க போகணும் எங்க வரணும். எங்க போனா எனக்கு மீன் கிடைக்கும்னு அதுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நாரைய சொல்ற. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலான தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தவளாங்குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். இந்த பறவைகளுக்கு ஒரு பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அது என்ன ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிட்டு அந்த குஞ்சு கொஞ்சம் நல்லா வளர்ந்து பறக்க ஆரம்பித்த உடனே அது அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிச்சா அது ஒரு சவுண்டு போடும். எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பறவை சவுண்ட் போடும். அது அந்த பர்டிகுலர் டைம் தான் வரும். அந்த அப்படி சவுண்டு போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தாய் பறவையும் நடுவில் இருக்கும். 2 பக்கமும் அந்த குட்டிகள் எல்லாம் பறந்து போகும். அவங்களால ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்காது. ஒரு கடலை தாண்டி போகணும். அதுக்கு தெரியும் எந்த டைரக்ஷன் போனா நான் விட்டு வந்த எங்க ஊருக்கு கிடைக்கும். அப்படி தெரியும். வேடன் தாங்கல் அப்படிங்கிற ஒரு இடம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்க நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். காட்டுப்புறா, கொக்கு, தவளாங்குருவி தங்கள் வார காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தையும் அறியாது. ஒரு கம்பாரிசன். ஏசாயம் ஒரு கம்பாரிசன் பண்ணாரு. அதுபோல எதையுமே ஒரு கம்பாரிசன். இதுகளுக்கு தெரியுது உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பட் இஸ்ரேல். அதான் பட் இஸ்ரேல். ஏசாயா 5வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 5:6. அதை பாலாக்கி விடுவேன். ஐந்து 12. அவர்கள் சுர மண்டலத்தையும் தம்போராவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து கர்த்தர் நிற்கிற கர்த்தர் நிசையும். இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆல்கஹால் உள்ள வந்துருச்சு. மதுபானம் பாருங்க. 11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து. அதிகாலையில தேவனை தெளிச்சு நீதிமொழிகள் இருக்கு. ஆனா இந்த ஆல்கஹாலை கொடுத்து நான் சொல்றேன். ஒரு காலத்துல நான் பயங்கர அடிமையா இருந்தேன். எல்லாரும் தெரியும். இல்லாம என்னால இருக்க முடியாது. மொத்தமா ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறேன். நான் நல்லா எனக்கு விடுதலை கொடுத்தேன். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க இருதயத்துக்குள்ள பிளட்ல அது மிக்ஸ் ஆயிருக்கு. அந்த ஆல்கஹால் உள்ள போய் அவங்களுடைய ரத்தத்துல மிக்ஸ் ஆகிறதுனால அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. ஓடி அதிகாலமே எழுந்து மதுபானத்தை தங்கள் சூடாக்கும்படி தரித்து இருட்டு போகும் மட்டும் குடித்துக்கணும். அப்ப காலையில ஆரம்பிச்சு நைட் வரை ஏதாவது அநேக பேஷண்ட் வருவாங்க. அநேக பேஷண்ட்
கூட்டிட்டு வருவாங்க. சார் இவர் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார். குடிச்சு 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 வயரெல்லாம் புண்ணாயிடுச்சு. இப்போ சாப்பிட்டா வாந்தி இருக்கிறது. அப்படி பண்ணி ட்ரிப் போட்டு சில மெடிசன்ஸ் கொடுத்தோம்னா புண்ணெல்லாம் ஆறிடும். ஸ்டாஃப் சொல்லுவா, சார் இது நம்ம வாடிக்கையாளர் சார். சிரிக்கிறது கிடையாது, வாடிக்கையாளர். அவங்க வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யுது, ஆல்கஹாலில் போயிடுது. சரி, என்னுடைய ஒரு க்ளோஸ் நண்பர், ஒரு பெரிய சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அப்படி ஒரு சர்ஜனை நான் பார்த்தது. அவருக்கு இந்த ஹேபிட் இருந்துச்சு, ஆல்கஹால் ஹேபிட். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கார். லிஃப்ட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த லிஃப்ட் அதை ஆன் பண்றாரு, என்னை மேலே கூட்டிட்டு போறாரு. ஆனால் சவுண்டே இல்லை, சவுண்டு இல்லை, அசையவே இல்லை. இதுக்கு நான் 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, இந்த பைய கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு ஸ்பேர் போயிடுச்சு, நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அவன் சொல்றான், சார் இந்த பார்ட்ஸ் அதில் வராது சார், நீங்க அதை கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. ஏமாத்துறான். நடந்தது என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட போன சொல்றாரு, சிஜி எனக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு, ஓபிக்கு போய் 1 மாசம் ஆயிடுச்சு, நாளைக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேஷண்ட்டை பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னார். கரெக்டா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல கொடைக்கானல்ல ஒரு ஆர்த்தோபெடிக் மீட்டிங் இவர் தான் ஆர்கனைஸ் பண்றாரு. சரி, நீ கரெக்டா வந்துடணும், நான் தான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். நான் பையன் கேட்டேன், நீங்க அடிக்கடி போயிருப்பீங்களே, நீங்க ஆல்கஹால் நிப்பாட்டிட்டீங்களா டாக்டர்? நான் அதுக்கு நிப்பாட்டேன். இப்ப ஸ்காட்ச் மட்டும்தான் சாப்பிடுவேன், லோக்கல் சரக்குலாம் சாப்பிட மாட்டேன். சில மாதத்துக்கு முன்னாடி அவர் மறிச்சிட்டார், ஒரு கேன்சர் வந்து மறிச்சிட்டார். அப்படி ஒரு ஞானம் உள்ளவர். ஆனா இந்த ஏரியா வீக் ஆயிட்டார். சரி, பட் இஸ்ரேல் அவங்க காலங்காத்தால தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். 12வது வருஷம் மியூசிக். இந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா அது சாத்தானுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஆல்கால குடிச்ச உடனே ஆண்டவரை துதிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க இது 10 நேரம் வீணையோட ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருப்பார். இவங்க சாத்தான் டைப் போயிட்டாங்க. சரி, நம்பர் 1 பட் இஸ்ரேல் 27வது அதிகாரம் 11வது வசனம், 27:11. இது ஒரு கம்பேரிசன் பார்க்கணும், அதை விட கேவலமா இருக்கு. அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போகும். கொப்புகள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் திராட்சை செடி, நீங்களாம் கிளைகள்ங்கிறார். ஆனா அது கட்டாகி என்ன நடக்குதுன்னு கேட்டா, உலர்ந்து போகும்போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவர்களை கொளுத்தி விடுவார். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமல், அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபைகரம் செய்வார். என்னைக்கு நம்ம ஆண்டவரோட கூட இணைந்து இருக்கிறோமோ, இன்னைக்கு காலை 7 மணிக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் ஆலயத்துக்கு. போய் எங்க பாஸ்டர் சொல்றார், பாஸ்டர் ஜோ டேனியல், இன்னைக்கு வந்து டாக்டர்கள் தினம். எனக்கு தெரியாது, அதெல்லாம் பார்க்கறது. அவர் சொல்றாரு, நம்ம ஆலயத்துல டாக்டர் இருந்தாங்கன்னா தயவு செய்து எழுந்து நில்லுங்கள்ட்டு. பையன் நான் எந்திரிச்சு நின்று கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு எல்லாரும் நிக்கிறதுக்கு. அப்ப அவர் சொல்றாரு, நாம் எல்லாரும் இவருடைய சேவைக்காக அவர் கிளாப் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் கூச்சமாயிருச்சு, நான் உட்கார்ந்து டாக்டர் இன்னும் கொஞ்சம் எந்திரிச்சு மறுபடியும் நின்று. அப்புறம் அவர் சொல்றாரு, இது ஒரு நல்ல மகத்துவமான சேனை, இவங்களுக்காக நம்ம எல்லாரும் செபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். இதுக்காக சொல்றேன் நானா, இந்த கிளை என்னைக்கோ வெட்டி எரிச்சிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு வர அந்த கிளைய ஆண்டவரோட ஒட்டி இருக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை எங்க இருக்குது, ஏன் இப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, ஏசாயா 44வது அதிகாரம் 18வது வசனம். ஏன் பிரச்சனை எங்க இருக்கு? அறிவில்லாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடி அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த இருதயத்துக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா சாரம் வந்துருச்சு. அப்ப அவங்களுடைய திங்கிங் என்னன்னா 2 தான். ஒன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டைம் 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 அடிக்கணும், ட்ரம்ஸ் வாசிக்கணும், டைம். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. கொஞ்சம் மப்பு இறங்கிச்சா மறுபடியும் கொஞ்சம் ஏத்து மறுபடியும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி. இப்படி இவங்க வாழ்க்கையில வந்ததுக்கு காரணம், இவங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்கள் இருதயம் அடைக்கப்பட்டுச்சு. அந்த இருதயத்திற்குள்ள சாரம் வந்துருச்சு. அடுத்து என்ன உள்ள வந்துருச்சுங்கிறது நம்ம பார்க்க போறோம். ரைட். இது
பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. எபேசியர் 1வது அதிகாரம் இந்த இந்த கண்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா எபேசியர் 1:19 மகா மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் கிடைச்சா நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னீங்கன்னா, தேவனே என் இயேசுராஜனே உமோட இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, இணைந்திட ஏங்குதையா. அப்ப அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் கிடைச்சாச்சுன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறோம். இன்னொரு இருதயத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். எபிரேயர் 3வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 3:10. இருதயம் வழுகி போகிற இருதயம், வழுகி போகிற இருதயம். 15வது வசனத்துல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த. வழுகி போகிற இருதயம்னா கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் இருப்பார், அவர் பிசாசு சொல்லுவார். ஆண்டவர் இருப்பார், பிசாசு. இப்படியே அந்த வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 குறிப்பை நாம் சொல்லிட்டோம். 3வதாக ஆண்டவர் இவங்களை எப்படி பார்க்கிறார், ஏன் அதை மிருகத்தோடு அவர் கம்பேர் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 32வது அதிகாரம் 28வது 32:28. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை, அவர்கள் ஞானம் முடிந்தது, இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டனர். முடிவை ஆண்டவர் முடிவை சிந்திக்கிறத பத்தி சொல்றார். என்னங்க இது? ஞானம், யோசனை கெட்ட ஜாதி, உணர்வில்லை. அவங்களுக்கு வேதத்தை பிடிக்காது, வாசிக்க மாட்டாங்க. உணர்வு இல்லாத ஜாதி. இவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது 29வது வசனம். முடிவை சிந்தித்தால் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் துவக்கிட்டார், நம்மளை ரட்சித்தார். நம்முடைய விசுவாசத்தை தூக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவரை நோக்கி பார்க்கணும். இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் நம்மளை மிருகத்துக்கு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா அவரோடு இணைந்திருக்கணும். அபாய்ட் இன் ஹிம். இது 3வது குறிப்பு. 4வது சங்கீதம் 94:8. ஜனத்தின் மிருக குணமுள்ளவர்களே, ஜனத்தின் மிருக குணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள். ஆண்டவர் கம்பேர் பண்றாரு மிருக குணம். உணர்வடையுங்கள் மூடரே, எப்பொழுதும் புத்திமான் ஆவீர்கள். எப்பொழுதுங்கிறது ஒரு கேள்வி கிடையாது, நம்ம எடுக்கிற முடிவு. சரி, இந்த கம்பேரிசனை எப்படி ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் அழகா கம்பேர் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சங்கீதம் 32வது அதிகாரம் 28வது வசனம். சரி, 32:8 பாப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த கண்களை வைத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இன்னைக்கு எங்க பாஸ்டர் ஒரு அழகான குட்டி கதை சொல்றேன், அது நான் உங்களுக்கு சொல்றேன். கண்களை குறித்து ஒரு கதை. ஒரு பெரிய பில்டிங், பையன் உள்ள இருக்கான், தீ பிடிச்சிருச்சு. தீ பயங்கரமா எரிஞ்சுட்டு இருக்குது. அப்பா கீழே இருக்கார், பையன் மேல இருக்கான். அவன் அப்பா அப்பா எங்கப்பா இருக்கீங்க, ஒரே புகையா இருக்கு, எனக்கு உங்க தெரியலையப்பா, எனக்கு நான் என்னப்பா செய்யறது அப்படிங்கிற. அப்பா கீழே இருந்துட்டு சொல்றாரு, தம்பி கீழே குதி, அப்பா அவனே நான் பிடிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. எப்ப எனக்கு உங்களுக்கு தெரியலையப்பா, நான் இப்படிப்பா கீழே குதிப்பேன், உங்களுக்கு தெரியலையப்பா, புகையா இருக்கேப்பா. அப்பா சொல்றாரு, உனக்கு என்னைய திட்ட, ஆனா எனக்கு உன்னை தெரியுது, நான் கீழே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், தைரியமா குதி, அவனை பிடிச்சுக்கிட்டேன். இதாங்க ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு.
அவருக்கு நம்மள தெரியும், நம்ம அவரை பார்க்க முடியாது. புகை மறைச்சிக்கிட்டு இருக்கோம், புகையை மறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து எனக்கு உன்னை பார்க்க முடியுமாப்பா, உன்னாலதான் என்னை பார்க்க முடியாது. சரி, கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான். 9 வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலும் வெளிய கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போல இருக்க வேண்டும். இதுக்கு 2 காரியங்கள் தேவை. ஒண்ணு வாறு, கடிவாளம். அந்த வாரையும் கடிவாளத்தையும் போட்டாதான் இந்த கழுதை, இந்த குதிரை நிற்கும், இல்லைன்னா ஓடிடும். காட்டு கழுதைங்க, காட்டு குதிரை, இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி இருக்க வேண்டாம், அப்படி இருக்க வேண்டாம். 11 நீதிமான்களே, துன்மார்க்கன் 2 வித்தியாசம். 10 துன்மார்க்கன், 11 நீதிமான்கள். அப்ப நமக்கு கடிவாளமும் தேவையில்லை, வாறு இல்லாம நீங்களாவே ஆண்டவரோட கூட இருக்கீங்க, வசனத்தை தியானிக்கிறீங்க, அது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒருவருக்கும் ஆண்டவருடைய கம்பேர் பண்ண தேவையே இல்லை. சரி, 5வதாக எரேமியா 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்கள் உணவே இல்லை. பொல்லாப்பை செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்வோம் அவர்கள். என்ன அழகா, எது அவங்களுக்கு லேசி, எது கஷ்டம். பொல்லாப்பு செய்யறது அறிவாளி, பிரில்லியன்ட். எப்படி பொல்லாப்பு செய்யறது யாரும் சொல்லியே கொடுக்குறேன், நான் சொல்லுவேன். அதாவது சில பிள்ளைகிட்ட கேட்பேன், உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா? நாங்க பேச மாட்டோம். பேச மாட்டேங்கிற நான் இல்லைன்னு சொல்லலாம். தெரியுமா? தெரியும். யார் சொல்லிக் கொடுத்தா? தெரியாது. சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லாமலே எல்லாம் தெரியும். ஏமாத்த தெரியுமா? எஸ் தெரியும். போய் சொல்ல தெரியுமா? தெரியும். பைபிள் தெரியுமா? அங்கதான் கேள்வி இருக்கு. அப்ப ஆண்டவர் இப்படித்தான் அவர் இப்படித்தான் பாக்குறாரு. அதான் அழகு. 28வது வசனத்தை வாசிக்கிறேன். இதன் நிமித்தம் பூமி புலம்பும். எந்த பூமியை ஆண்டவர் சாட்சியா வைத்தாரோ அது புலம்பும். உயரம் இருக்கிற வானம் கர்த்துப்பும். வாசிச்சோம், நீங்க மறந்துருப்பீங்க, திரும்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். எஸ் ஐயா. 1வது வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடுங்க. இந்த வானமும் பூமியை 2 அது இது ரியாக்ஷன் நம்ம பார்க்கணும். இதன் நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்து போகும். நான் இதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன், நான் மனஸ்தாபப்படுவதில்லை, நான் அதை விட்டு திரும்ப வந்தேன். இது என்னுடைய முடிவு, இதை நான் மாற்றவே மாட்டேன், என்னால் மாற்றவும் முடியாது. எரேமியா 10வது அதிகாரம் 8வது வசனம். 10:8. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியமும், கட்டை மாயையை போதம். மிருக குணம், இந்த மிருக குணம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஆங்கிள் நம்ம பார்க்கலாங்க. ஒரு மிருகம் எஜமானன் தெரியும், எஜமானன் தெரியும். நான் அதை எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரோட்டோலிய ஒரு மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியை ஓட்டுறாள் படுத்து தூக்கிடுவாங்க. எப்படித்தான் இருந்தாலும் தூக்கம் எனக்கு தெரிய மாட்டேன். ஆனா அந்த மாடு கரெக்டா வீட்டுல கொண்டு சேர்த்து, அது ஒரு மாடு, அது ஒரு நல்ல மாடு, அதுக்கு ஒரு சூடே போதும். ஆனா இவங்க அப்படி கிடையாது. அந்த கட்டை மாயை, அது யாருன்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம், கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினாலே பூமி அதிரும், உக்கரத்தினாலே சை. இதெல்லாமே ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆனா அதை விட்டுட்டு கட்டைட்டாங்க போயிடுறாங்க. இதுதான் மிருக குணம். 14வது வசனம், மனுஷர் அனைவரும் அறிவில்லாத மிருக குணம் உள்ளவர்கள். ஏன்னா மிருகத்து குணம் என்னன்னா கட்டை, தச்சன் வார்ப்பிக்கிற சொரூபத்தை வேட்கு, விக்கிரகம் பொய், அவைகளே ஆவி கிடையாது. ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு போன உடனே ஆண்டவர் எப்படி கம்பேர் பண்ணது? சரி, புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க போயிடும். மத்தேயு 13வது அதிகாரம் 13. அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் கேளாதவர்களும் உணர்ந்து கொள்ளத்தக்காதவர்களும் இருக்கிறவருடைய நிலையில் நான் உண்மைகளோட ஏன் பேசுறேன்? இதான் பேசுறேன். இப்ப பார்த்தா அத்தனை உண்மைகளையும் காரணம் தாங்க.
என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க அது விற்கிறத தான் இருப்போம், நாங்க இப்படிதான் செய்வோம், என்னன்னாலும் நீ சொல்லி நாங்க கேட்க மாட்டோம். இப்படி இருக்கிறத பார்த்து கண்டும் காணாதவர்களாகியும் கேட்டும் கேளாதவர்களாகியும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நான் உரிமையாக பேசுகிறேன். அதனால ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டு உணராதவர்கள், கண்ணார ஆண்டவராக ஏசாயாவை கம்பேர் பண்ணி சொல்லிக்கிறோம். நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? இவன் என்னுடைய நேசகுமாரன் எடுத்து நான் பிரியமா இருக்கிறேன். குமாரனுடைய சாயலை நான் கொடுப்பேன். ஒரு நாள் என் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிற சாயல் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இந்த பிரதான கிருபையினாலே ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க கிருபை காமிக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.